Friends, welcome to Guru Raya Trading Analysis. 9th December மார்க்கெட் எப்படி முடிஞ்சிருக்கு, 10th December என்ன மாதிரி இதெல்லாம் ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து நம்ம வாட்ச் லிஸ்ட்ல ஆட் பண்ணி வாட்ச் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். சம் மொமெண்டம் ஸ்டாக்ஸ், சம் ஸ்மால் கேப், மிட் கேப் எல்லாத்துலயும் மிக்ஸ்டா ஒரு 10 ஸ்டாக் எடுத்து வச்சிருக்கேன். அது வந்து நாளைக்கு நம்ம வாட்ச் லிஸ்ட்ல ஆட் பண்ணி நீங்க வாட்ச் பண்ணலாம். நிப்டியோட இது பாருங்க, பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு ஸ்மால் கேண்டில், பட் ஆனா இது வந்து சப்போர்ட் வரைக்கும் இப்படி வந்துட்டு கூட திரும்பி இப்படி பவுன்ஸ் பேக் ஆகும். இப்போ நிப்டி வந்து இது ஒரு பெரிய செல்லிங் நம்ம இது பண்ண முடியாது. நாளைக்கு இங்க இருந்து சப்போர்ட் எடுத்துட்டு அகைன் மேல போறதுக்கான சான்சஸ் இருக்கு. பேங்க் நிப்டியும் நிப்டி மாதிரி தான் பாருங்க, ஒரு சின்ன செல்லிங் ப்ரெஷர் வந்திருக்கு. பட் இங்க இந்த சப்போர்ட் கிட்ட தான் இருக்கு. சப்போர்ட்ல இருந்து நாளைக்கு பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கும் சான்சஸ் அதிகமா இருக்கு. மிட் கேப், நிப்டி மிட் கேப் பாருங்க அருமையா இருக்கு. இன்னைக்கு ஒரு 0.5% கிட்ட ஏறி முடிஞ்சிருக்கு. ஸோ நாளைக்கு இது கண்டினியூ ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. மிட் கேப்ல இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் எல்லாம் நீங்க வாட்ச் பண்ணலாம். ஸ்மால் கேப் நம்ம சொன்ன மாதிரிதான் பாருங்க, கரெக்டா அந்த ரெசிஸ்டன்ஸ்லாம் ஹிட் ஆகி தான் வந்து ஒரு இன்டெஃபினைட் கேண்டலா வந்திருக்கு. கொஞ்சம் க்ளோஸா வாட்ச் பண்ணுங்க. நாளைக்கு இதுக்கு மேல உடைச்சி ட்ரேட் ஆக ஆரம்பிச்சதுன்னா அகெயின் புல்லிஷ் எடுத்துருக்கும். நாளைக்கு செல்லிங் ப்ரெஷர் வந்தது இப்படி ரிவர்ஸ் ஆச்சுன்னா அகைன் இந்த சப்போர்ட் நோக்கி பேரிஷா திரும்பும். அப்ப நிப்டி ஸ்மால் கேப்ல இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் கேர்ஃபுல்லா டீல் பண்ணுங்க. மீதி எல்லா செக்டரோட இதை பாத்தீங்கன்னா இன்னைக்கு நெகட்டிவ்ஸ், ஆட்டோ நெகட்டிவ்ஸ் இதுதான். பினான்சியல் சர்வீசஸ் எல்லாம் வந்து ஒன்றும் பெரிய இது கிடையாது. இருக்கிறதுலேயே ரொம்ப ஒர்ஸ்ட் செக்டர் எஃப்எம்சிஜி, இது மீடியா. எல்லாம் வந்து பாசிட்டிவ்ல இருந்தாலும் ரொம்ப பெரிய இதெல்லாம் இல்லை. ரொம்ப 0.26% தான் வந்து ஏறி இருக்கு. மெட்டல் வந்து ஒரு நல்லா இருக்கு, 0.62% கிட்ட ஏறி இருக்கு மெட்டல். ரியாலிட்டி எல்லாம் 0.28% கிட்ட ஏறி இருக்கு. பிரைவேட் பேங்க்ஸும் பிஎஸ்யூ பேங்க்ஸும் பாத்தீங்கன்னா ப்ரெஷர்ல தான் இருக்கு. ஃபார்மாவும் நிறைய ப்ரெஷர்ல தான் இருக்கு. ஸ்டாக் ஸ்பெசிபிக்கா செலக்ட் பண்ணி ட்ரேட் பண்றதுதான் பெஸ்ட் இந்த மார்க்கெட்ல. வந்து ஸ்டாக்ஸ் மொமெண்டம் ஸ்டாக்ஸ் சொல்றேன், அதை நம்ம பார்க்கலாம். வந்து பாருங்க, இன்னைக்கு நல்லா வந்து ஒரு 2.5% கிட்ட ஏறி முடிஞ்சிருக்கு. பட் ஆனா இது கரெக்டா ரெசிஸ்டன்ஸ்ல ஹிட் ஆயிருக்கு. நாளைக்கு இந்த லெவல் இன்னைக்கோட ஹை லெவலை விட ஜாஸ்தியாவே ஓப்பன் ஆகி ட்ரேட் ஆக ஆரம்பிச்சதுன்னா இது மேலதான் போகும். நாட்கோ ஃபார்மாவை உங்க வாட்ச் லிஸ்ட் பண்ணி வாட்ச் பண்ணுங்க. இசிஎல் பாருங்க, லாங் டைம் இத வந்து டவுன் ட்ரெண்டை உடைச்சி ஒரு 3-4 டேஸா உங்களுக்கு மேலதான் போயிட்டு இருக்கு. 20 டே மூவிங் ஆவரேஜுக்கு மேல இன்னைக்கு ஓப்பன் க்ளோஸ் வந்திருக்கு. ஸோ இது கிராஜுவலா கொஞ்சமா மேல போறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ இதையும் உங்க வாட்ச் லிஸ்ட் ஆட் பண்ணி வாட்ச் பண்ணுங்க. பிஎஸ்எல் பாருங்க, உடைச்சதுல இருந்து பாருங்க கிராஜுவலா கிட்டத்தட்ட ஒரு வாரமா மேல ஏறிட்டு இருக்கு. நாளைக்கும் இந்த லெவல் இன்னியோட டாப் ஹை லெவலை விட க்ளோஸ் லெவலை விட மேலேயோ ஓப்பன் ஆகி ட்ரேட் ஆகிட்டே இருக்கிற பட்சத்துல கிராஜுவலா மேல போறதுக்கான சான்ஸ் இருக்கு. அப்படியே இல்லைன்னா 1 or 2 days ஒரு ஸ்மால் ப்ராஃபிட் புக்கிங் வந்துட்டு கூட இன்னும் மேல போறதுக்கான சான்ஸும் இருக்கு. ஸோ இதையும் உங்க ஆட்சி ஸ்டார்ட் பண்ணி வாட்ச் பண்ணுங்க. சிட்டி யூனியன் பேங்க்கும் பாருங்க பாசிட்டிவ் இதுல தான் இருக்கு. நாளைக்கு இன்னியோட க்ளோஸ்க்கு மேலேயே ட்ரேட் ஆகிற பட்சத்துல இதுவும் கிராஜுவலா மேல போறதுக்கான சான்சஸ் இருக்கு. இன்ஃபோ பாருங்க, 20 டே மூவிங் ஆவரேஜ், 50 டே மூவிங் ஆவரேஜ் எல்லாம் கட் பண்ணி மேல க்ளோஸ் வந்திருக்கு. இருந்தாலும் அது ரெசிஸ்டன்ஸ் லைட் ஆகி இருக்கிறதால இந்த ரெசிஸ்டன்ஸ் இன்னியோட க்ளோஸ்க்கு மேல இந்த 520 வீக் 527 மேலேயே ஓப்பனா ட்ரேட் ஆரம்பிச்சதுல இந்த கிராஜுவலா மேல போறதுக்கான சான்சஸ் இருக்கு. இதையும் உங்க வாட்ச் லிஸ்ட் ஆட் பண்ணி வாட்ச் பண்ணுங்க. ஃபெர்டிலைசர்ஸ் பாருங்க, நல்ல ஒரு வீக்குக்கு மேல நல்ல ஒரு புல்லிஷமா இருக்கு. மேல நல்ல ரைஸ் ஆயிடுச்சு. அங்க இருந்து 2 நாளா ப்ராஃபிட் புக்கிங் வந்திருக்கு. பட் ஆனா இங்க பாருங்க கீழே எவ்வளவு பெரிய வீக் வந்திருக்குது, திரும்பி அகைன் பையிங் வருது. அதனால நாளைக்கு இன்னையோட க்ளோஸுக்கு மேலேயே ஓப்பன் ஆகி போற பட்சத்துல இதையும் நீங்க உங்க வாட்ச் லிஸ்ட்ல ஆட் பண்ணி இதையும் வாட்ச் பண்ணுங்க. பாருங்க, ஏறினதுக்கு நேற்று ஒரு ப்ராஃபிட், ஃப்ரைடே வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்தது. இன்னைக்கு இங்க இருந்து ஃபுல்லா ஏற்றி பழைய அந்த ஹைல கொண்டு போய் முடிச்சிருக்காங்க.
ஸோ இது நாளைக்கு இதுக்கு மேலேயே ஓப்பன் ஆகி ட்ரேட் ஆகிற பட்சத்தில் இது மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இதையும் உங்கள் ஸ்டார்ட் பண்ணி வாட்ச் பண்ணுங்க. தென் கவர்மெண்டல் ஒரு கிராஜுவல் இது வந்து டிக்ரீஸ்ல இருந்து 20 டே மூவிங் ஆவரேஜ்ல நல்ல சப்போர்ட் எடுத்து வந்திருக்கு. நாளைக்கு இன்னையோட க்ளோஸ்க்கு மேலேயே ஓப்பன் ஆகி ட்ரேட் ஆகும். இதுவும் நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். இதையும் உங்கள் வாட்ச் லிஸ்ட்ல ஆட் பண்ணி வாங்க. ஐஜிஎல் இந்திரபிரஸ் கேஸ் லிமிடெட் மூவிங் ஆவரேஜுக்கு மேல வந்து 3 நாளா கிராஜுவலா ஹையர் ஆன் ஹை ஃபார்மேஷன் வந்துட்டே இருக்கு. நாளைக்கு இதுக்கு மேலேயே வர்ற பட்சத்துல ஸ்லோ அண்ட் ஸ்டடியில இது மேல இன்னும் மூவ் ஆகிறதுக்கான ரைஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இதையும் வாட்ச் லிஸ்ட் ஆட் பண்ணுங்க. காவேரி அண்ட் ஐஎஸ்பி லிமிடெட் இது பாருங்க நல்ல ஒரு ரைஸ் ஆயிருக்கு. உங்களுக்கு கரெக்டா சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்ல இருக்கு. இதை உடச்சி நாளைக்கு ட்ரேட் ஆகிற பட்சத்துல எகைன் இது ஆல் டைம் ஹையர் நோக்கி போறதுக்கான சான்ஸ் இருக்கு. இதையும் உங்க வாட்ச் லிஸ்ட் ஆட் பண்ணி வாட்ச் பண்ணுங்க. பாருங்க கூடிய ஒரு நவம்பர்ல இருந்தே உங்களுக்கு கிராஜுவலா ரைஸ் ஆகிட்டே தான் இருக்கு. இது 1 or 2 days இப்படி டிக்ரீஸ் ஆனாலும் திரும்பி அகைன் பாருங்க. இதுல உங்களுக்கு தெரியும் இங்க இருந்து இருக்கு. ஸோ உங்களோட இதுவும் ஸ்லோ ஸ்டடியா மேல போறதுக்கான சான்சஸ் இருக்கு. இதையும் நீங்க உங்க வாட்ச் லிஸ்ட் ஆட் பண்ணி வாட்ச் பண்ணுங்க. இந்த மாதிரியான தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் குரு ராயர் ட்ரேடிங் அனாலிசிஸ். ஜிஆர்டி அனாலிசிஸ்னு ஒரு குரூப் இருக்கு சேனல்ல ஃப்ரீனா. நீங்க அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா எவ்ரிடே மார்னிங் ட்ரேட் பண்றதுக்கு என்னெல்லாம் மார்க்கெட்ல நியூஸ் இருக்கு, என்னென்ன ஸ்டாக்ஸ் எல்லாம் வாட்ச் பண்ணலாம் அப்படிங்கறது மார்னிங் குளோபல் கியூஸ் எப்படி இருக்குங்கிறதையும் நான் உங்களுக்கு அதுல தெரியப்படுத்தும். கமெண்ட்ல தெரியப்படுத்தினீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் ஒன்று இருக்கு, அதுலயும் ஆட் பண்ணுவேன். அதுவும் ஃப்ரீ தான். அதுலயும் இந்த மாதிரி தகவல்களை எல்லாம் உடனுக்குடனே தெரியப்படுத்துவேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.